ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி தான். ஒன்று வந்து எக் ஷெல் இருக்கு இல்லையா, அது வேஸ்ட்டுன்ட்டு நம்ம தூக்கி போடாமல் அது வந்து நம்ம செடிக்கு எப்படி ஒரு உரமாக ஆக்கலான்றது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். யூஸ் பண்ணிட்டு அந்த முட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஷெல்லை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வந்து ஒரு நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரோஜா செடிங்களுக்கோ இல்லை காய் செடிங்களுக்கோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக செடி நல்லா வளரும், பூ அதிகமாக பூக்கும். ஏன்னா எக் ஷெல் இருக்கு இல்லையா, முட்டையோட தோல், அதில் வந்து அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது. ரோஜா செடிங்களுக்கு கால்சியம் சத்து அதிகம் தேவைப்படும். அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே கூட நீங்கள் போடலாம், உரமாயிடும் அதுவாகவே. ஆனால் வந்து நல்லா உடச்சி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் லிக்விடாக அதை வந்து ஊற வச்சு நீங்கள் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். முட்டைத்தோல் வந்து அவ்வளோ சத்து கொடுக்கும். ரோஜா செடிங்களுக்கு மட்டும் இல்லாமல் காய்கறி செடிங்களுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இன்னொரு அடுத்த ஃபெர்டிலைசர் வந்து இதுதான். இது வந்து நம்ம ஆரஞ்சுலாம் இருக்கு இல்லையா, அந்த தோல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்ட்டு தூக்கி போடாமல், ஆரஞ்சு சாப்பிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, அது போடாமல் அதையும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோன்னா அது வந்து செடியோட சாயில் இருக்கு இல்லையா, செடிங்களுக்கு மண் இருக்கு இல்லையா, அந்த மண் வந்து நேச்சுரலாக அசிடிஃபை ஆக்கி அது வந்து உங்களுக்கு அதிகமாக பூ வைக்கவும் உதவும், செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரவும் உதவும். ஏன்னா வந்து ஆரஞ்சு தோலில் அசிடிட்டி அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அது வந்து ரோஜா செடிங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது நேச்சுரலான அசிடிட்டி வந்து ரோஜா செடிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதுக்கு வந்து ஆசிட் லவ் பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி எல்லா செடிங்களுக்கும் எந்தெந்த செடிக்கு வேணாலும் ஊற்றலாம். எஸ்பெஷலி ரோஜா செடிக்கு ஊற்றி பாருங்கள், பூ நல்லா பூக்கும், அதிகம் பூ பூக்கும், துளிர் அதிகமாக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு என்பிகே ஃபெர்டிலைசர். என்பிகேனா நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், நேச்சுரலான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இது வந்து நம்ம சங்குப்பூ இருக்கு இல்லையா செடி, அதை நான் போட்டேன்ல விதை, அது வளர்ந்துருக்கு. இது வந்து மிளகா செடி விதை. இதில் வந்து ஒரு கொரியாண்டர் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி, அது ஒன்று வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செடிங்கள்லாம் வேறு வளர்ந்துருக்கு. இது வந்து ரோஸு, பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ரூட் வந்திருக்கான்னு உங்களுக்கு காமிக்க தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரூட்டு எதுவுமே வளரல. ஆனால் நான் செடி இலைங்கெல்லாம் வந்தோடனே என்ன நினச்சேன்னா ரூட்லாம் வளர்ந்துருக்கோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அது அப்படியே காஞ்சிச்சு, எதுவுமே இல்லை. முதல்ல செடியில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, கீழே ஃபுல்லாக. மேலே ஆனால் இலெல்லாம் இருக்குது, அது எப்படின்னே தெரியல. நம்ம வந்து கொக்கோ பீட்லேயும் சாயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொட்டிலையும் தேவையில்லாத நிறைய செடிங்க இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு கசலாங்கண்ணி செடி இருந்தால் அது அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் படர்ந்துருது. அந்த காற்றுல வந்து அதோட சீட்ஸு பறந்தோடனே அது எல்லா செடி, ரோஜா செடி எல்லா செடிக்கும் போயிடுது. இது வந்து பிங்க் கலர் ரோஸு, பூவே ஆனால் அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல ஒரு லைட் பிங்க்கு. இந்த மாதிரி இலை சுருக்கள் அது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு லிக்விடாக இருக்கும் இந்த ஃபெர்டிலைசரு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இது வந்து தக்காளி செடி. தக்காளி நிறைய வளர்ந்துருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது, அது நல்லா வளர்ந்து ரெட் கலரில் ஆகும். நல்லா நிறைய தக்காளி வச்சுருக்கு. இந்த டைமில் வந்து தக்காளி வந்து நல்லா வளரும். ஸோ நீங்கள் வந்து தக்காளி விதை போடுங்க, நிறைய தக்காளி எடுக்கலாம். இது ஒத்த செம்பருத்தி செடி, மருதாணி, இது நம்ம போன வீடியோவில் தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுவும் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருக்கு. இது ரோஸ்மேரி செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.